இப்போ எல்லாத்துக்கிட்டயும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கோ இல்லையோங்க, எல்லாருக்கிட்டயும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஆனா அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணிட முடியுமா? ஆனா ஒரு மித்து சுத்திட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே நல்லா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வீடியோஸ் கூட போடல, நானே வியூஸ் வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எவ்வளவுமா சம்பாதிக்கிற அப்படின்னு. ஆனா அப்படிலாம் ஈஸியா முடிஞ்சிடாதுங்க. இவங்க வேற இந்த பாலிசி, மானிட்டைசேஷன் பாலிசி எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படி என்னதான் மாத்திருக்காங்க, யூடியூப் சேனலை எப்படிதான் ஏர்ன் பண்ணிருக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூடியூப் சேனல் வச்சிருக்காதவங்களும் இதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல வைக்கலாம்னு ஐடியா இருக்கும்ல, அவங்களும் இதை லிசன் பண்ணிக்கோங்க. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இப்போ யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி ஜூலை 15th இருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷன் பாலிசினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல இருந்து நமக்கு இன்கம் வரும். சோ அதுதான். ஆனா அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாதுங்க. அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் ஒரு வருஷத்துல. இல்ல நான் ஷார்ட்ஸ் போட்டு தான் எனக்கு வந்து யூடியூப் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா 1 கோடி வியூஸ், எப்படி 10 மில்லியன் வியூஸ் இருக்கணும், அது 90 டேஸ்ல. ஓகேவா? சோ இவ்ளோ கிரைட்டீரியா இருக்கு. சோ இதெல்லாம் அது மட்டும் இல்லாம நம்மளோட 3 ஸ்ட்ரைக்ஸ் மேல போயிடக்கூடாது, காப்பிரைட்ஸ். சோ அதுக்கு மேல காப்பிரைட் இஷ்யூ 3 டைம்ஸ் மேல போயிருச்சுன்னா நம்ம சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. சோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி நம்ம யூடியூப்ல எப்படி இன்கம் ஏர்ன் பண்றது அப்படின்னு நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி. ஆனா இப்ப என்னோட இது அது கிடையாது. இப்ப இந்த மானிட்டைசேஷன் பாலிசி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல 15th இருந்து. அது என்னென்ன, ஏன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணா நமக்கு வந்து மானிட்டைசேஷன் கட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லோ கண்டென்ட் கொடுப்பாங்க. பாத்தீங்களா, லோ கண்டென்ட்னா, ஐயோ என்கிட்ட ஹெச்டி வீடியோ இல்லையே, நான் என்கிட்ட ட்ரைபாட் கிடையாது, ப்ராப்பரான செட்டிங்ஸ் கிடையாது, அது கிடையாதுங்க. லோ கண்டென்ட்னா இப்ப சில பேர் போடுவாங்க பாருங்க, ரொம்ப நக்கலா, நமக்கே காண்டாகும். ஒரு நடிகரோ நடிகை பார்த்து, இவர் வந்து மரணமடைந்து விட்டார், இவர் தற்போதைய நிலை ரொம்ப பரிதாபமாக உள்ளது, அப்புறம் இப்பொழுது அவர் விபத்தில் சிக்கிவிட்டார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ ஆனா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா? சோ இந்த மாதிரி போடுற கண்டென்ட் தான் ரொம்ப லோ கண்டென்ட், அதுல உண்மை தன்மையே இல்ல. சோ இந்த மாதிரி லோ கண்டென்ட் போடுறவங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் தூக்கிடுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணா நமக்கு வந்து மானிட்டைசேஷன் கட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஅப்லோடட் வீடியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்ப பாத்தீங்கன்னா நான் யூடியூப் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோட வீடியோவை அப்படியே எடுத்து உங்க சேனல் அப்லோட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நான் காப்பிரைட் ஓனர், நான் ஏதோ கேக்குறனோ இல்லையோ, ஆனா யூடியூப் கேட்குங்க, இனிமேட்டு தட்டி கேட்கும், எப்படி நீ திவ்யாவோட யூடியூப் வீடியோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரிதான். சோ உங்களை ஒருத்தர் வீடியோவை நீங்க எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க இந்த ஃப்ரேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கூட என்ன பண்ண, மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டே பாஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? அடுத்தது இந்த கம்ப்ளீஷன் வீடியோ. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அதுல இருந்து ஒரு 4-5 கட்டை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிரும். அடுத்தது இன்னொன்னு முக்கியமா, இதுதாங்க முக்கியமா இருக்கு, எல்லா ஏஐ வீடியோஸ். இப்ப நானும் ஏஐ யூஸ் பண்ணி இமேஜஸ் எல்லாம் எடுப்பேன். ஆனா ஃபுல்லாவே ஏஐ. பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிரிப்டும் ஏஐ, அப்புறம் அவங்க இமேஜஸும் ஏஐ, வாய்ஸ் ஓவரும் ஏஐ, இப்படி எல்லாமே. அடுத்தது இந்த அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எடிட்டும் ஏஐ, இப்படி எல்லாமே பண்ணி நமக்கு என்ன வேலை, அப்லோட் பண்றது மட்டும்தான் வேலையா? அப்படின்னம்னா நமக்கு கண்டிப்பா மானிட்டைசேஷன் கட் ஆயிரும். இன்னொன்னு, இந்த ஃபேஸ்லெஸ் வீடியோ எல்லாம் போடுவாங்க பாருங்க, எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேஸையே காட்ட மாட்டாங்க, ஆனா ஏஐ வச்சு போட்டுட்டு அவங்க கண்ட இஷ்டத்துக்கு எதோ மெசேஜ் எல்லாம் போடுவாங்க. சோ வீடியோஸ் அதுல உண்மை தன்மை இருக்காது. சோ அப்ப யார் இதுல உண்மையா போடுறாங்க பொய்யா போடுறாங்க நமக்கு தெரியாது இல்லையா? இந்த மாதிரி போடுற ஃபேஸ்லெஸ் வீடியோஸ்க்கும் இனிமேல் மானிட்டைசேஷன் கட்டு தான். அதை எல்லா ஃபேஸ்லெஸ் வீடியோ இல்ல, உண்மை தன்மை இல்லாம போடுவோம் இல்லையா அவங்களுக்கு. சோ இதெல்லாம் ஏன் திடீர்னு யூடியூப் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து யூடியூப்ல வந்து இப்போ ஒரே கண்டென்ட் வச்சு நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிக்கும். சரி என்னடா ஒரே கண்டென்ட் இத்தனை வீடியோஸ் வருது அப்படின்னு. சோ அந்த போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய புது ஆடியன்ஸ் வரதுக்கும் யூடியூப் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து
யூடியூப்ல வீடியோ போடும்போது அதுல பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இன்கம் வருது அப்படின்னா, யூடியூப்ல நிறைய ஆட் வருது பாத்தீங்களா, அந்த ஆட் எல்லாம் வச்சுதான் வந்து இன்கம் வருது, நமக்கும் வருது அவங்களுக்கும் வருது. ஆனா அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோவே தப்பா இருக்குன்னா அந்த நடுவுல வர ஆட் மட்டும் எப்படி உண்மைத்தன்மையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல. சோ அதனாலதான் வந்து உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை கட் பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. சோ குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி ஒரு நல்ல தரமான கண்டென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஆனஸ்டா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா கண்டென்ட், சோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கற மாதிரி தான் இந்த மானிட்டைசேஷன் பாலிசி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, YPP அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து யூடியூபர் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஆட் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு வீடியோ போட்டு அந்த ஆட்ல பாதி யூடியூப்க்கு பாதி எனக்கு அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கும். சோ இதுதான் YPP. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆனஸ்டா நடந்தாதானே கிடைக்கும். அதனாலதான் யூடியூப் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. பாப்போம் போக போக இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விஷயங்க, கண்டென்ட் நல்லா இருந்தது, நம்ம ஹார்ட் ஒர்க் உண்மை அப்படின்னா கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. சோ இது உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் ஐகான் பெல்ல கிளிக் பண்ணிட்டு சமத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.